ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்லா ஜெபம் பண்ணுறீங்களா? நல்லா வேதம் படிக்கிறீங்களா? பேரண்ட்ஸுக்கு நல்லா கீழ்ப்படுகிறீங்களா? இதெல்லாம் கரெக்டாக செய்யுங்க. ஆண்டவர் உங்கள் ஸ்கூல்லையும் உங்களுக்கு படிக்க நல்ல ஞானம் தந்து கிருபை தந்து முதன்மையான பிள்ளைகளாக உங்களை கர்த்தர் வச்சுருவார். ஓகேயா? ஏசப்பா வச்சுருவாங்க. எனவே இதெல்லாம் மைண்டில் வைத்து நீங்கள் செயல்படுங்க. அது மாத்திரமல்ல, ரொம்ப ஆவலோடு கூட காத்திருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமை பார்க்கணுங்கிறதுக்காக. அக்காமாரும் அண்ணன்மாரும் கூட உங்களுக்காக தியாகமாக இந்த ப்ரோக்ராமை உங்களுக்காக செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. எல்லோரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. கொஞ்ச நேரம் கண்களை மூடி இந்த ப்ரோக்ராமை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிச்சு தாங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிடுவோமா? கண்களை மூடுவோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆகஸ்ட் மாதத்திலும் ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை ஆண்டவரே அப்பா நாங்கள் காணும்படி எங்களுக்கு கர்த்தர் நீர் கிருபை தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராமை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரப்போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேச போகிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ப்ரோக்ராம் மூலமாக கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே சொல்லி கொடுக்க போகிற ஆண்டவரே நல்ல படிப்பினைகளுக்காக, நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு நீங்கள் ஆசீர்வதிச்சு தாங்கப்பா. ஏசப்பா, உங்கள் திருக்கரத்தில் ஆண்டவரே இந்த ப்ரோக்ராமை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு இதை ஆசீர்வதித்து தந்தருளுவீராக. பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு ராஜாவுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லி உமையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் இந்த ப்ரோக்ராம் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஸ்தோத்திர ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்லபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த ப்ரோக்ராமை பாருங்கள். உங்களுக்காக அக்காமா ரெடியாக இருக்கிறாங்க. கரங்களை தட்டி அவங்கள வரவேற்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹாய் குட்டீஸ். ஸோ எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? என்ன ப்ரோக்ராம் என்ன இருக்கும், என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? இந்த மாதம் என்ன மாதம்னு சொல்லிட்டு யாராவது கெஸ் பண்ணுறீங்களா? இது என்ன மாதம்? ஆமாம், இது இண்டிபெண்டன்ஸ் டே மந்த். நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேலாம் நம்ம செலிப்ரேட் பண்ணி வந்தோம்ல, அந்த மாதத்தில் தான் நம்ம இருக்கோம்ல. ஸோ அது பற்றி ஒரு ஸ்கிட்டு, அதை பற்றி சாங்கு எல்லாம் உங்களுக்காக இருக்குது. நீங்கள் என்னென்ன அதெல்லாம் பார்க்க ஆவலாக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? அதெல்லாம் பார்ப்போமா? இப்போது உங்களுக்காக ஸ்கிட்டு இருக்குது. ஸோ ஸ்கிட்டு பார்க்க போகலாமா? அது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது பிரோஜனமாக இருக்கும்ல. ஸோ இதை ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அதை என்னென்னு பார்க்கலாமா? ஓவர் டு ஸ்கிட். Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. One more time, everybody. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Oh yeah. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Oh, my life was in a mess. I thought there's no way out. Then I cried on Jesus' name, and He gave me a brand new start. Yeah, He is the rock. He is the rock. Jesus is the rock on whom I stand. Oh,
clay. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Pick me up from the miry clay. Put me on the rock to stay. Oh, my life was in a mess. I thought there's no way out. Then I cried on Jesus' name, and He gave me a brand new start. He is the rock. He is the rock. Jesus is the rock on whom I ஹலோ எல்லாம் ஸ்கிட் பார்த்தீங்களா? ஜாலியாக இருந்ததா? பிடிச்சிருந்தா? ஆனால் அவங்க பேசவே இல்லைல்ல, பேசாமலே நிறைய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுது தானே? சரி, ஓகே, இன்னைக்கு தாட் ஃபார் த டேயோட வசனம் பார்த்துடலாமா? ஜான் சாப்டர் 8 verse 32. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பார்த்தீங்களா, உங்களை எது விடுதலையாக்கும்னு சொல்லிட்டு சத்தியம். ஸோ சத்தியம் அப்படின்னா ஆண்டோடைய வார்த்தை, ஆண்டோடைய வேத வசனம். ஸோ அந்த வார்த்தையை அதிகமாக நம்ம படிக்கும்போது, அதிகமாக மெடிடேட் பண்ணும்போது நிறைய விஷயத்தில் உங்களுக்கு வந்து விடுதலை கிடைக்கும். ஸோ பாவம்ன்றது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம், ஒருவேளை வந்து அறியாமை, இல்லைனா வந்து எனக்கு வந்து நாலேஜ் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, ஸோ அறிவு இல்லை அப்படின்ற ஒரு கட்டு, ஸோ முட்டாள் அப்படின்ற ஒரு கட்டு, ஸோ ஃபூலிஷ் அப்படின்னு, இல்லை சோம்பேறித்தனம், எதுவாக இருந்தாலும் எது நம்மளை விடுதலையாக்கும்னா ஏசு கிறிஸ்துவோடைய வார்த்தை. ஏன்னா அவங்க தான் வார்த்தையானவர். ஸோ வார்த்தையானவருடைய வார்த்தையை நம்ம படிக்கும்போது நிச்சயமாக நமக்குள்ளே விடுதலை இருக்கும். ஸோ அந்த ஸ்கிட் பார்த்தீங்களா, தேவையில்லாத விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. ஸோ வேண்டான்னு நினைக்கிற விஷயத்தில் நம்ம இன்வால்வ் ஆகும்போது கண்டிப்பாக அது நம்மளை கட்டி போட்டுரும். ஸோ அதுக்கு நமக்கு வந்து ஃப்ரீயாகவே நம்மளால் நடமாட முடியாது, ஃப்ரீயாக நம்மளால் மூவ் பண்ண முடியாது. ஸோ தேவையில்லாத விஷயத்தை நீங்கள் யோசிக்காதீங்க, செய்யணும்னு நினைக்காதீங்க. ஸோ அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க, எதையுமே தேவையில்லாததுக்கு ஒரு முயற்சி பண்ணாதீங்க. ஸோ அப்போ தான் நீங்களும் விடுதலையாக வாழ முடியும். ஸோ ஆண்டோட வார்த்தையில் மட்டும்தான் அந்த விடுதலை இருக்குது. அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த உலகத்தில், நீங்கள் உங்கள் பண்ணுற வேலையில், இல்லை படிக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையுமே நீங்கள் நல்லா ஃப்ரீயாக மூவ் பண்ண முடியும். எப்படி இல்லையே, இல்லாமலும் நான் ஃப்ரீயாக தானே மூவ் பண்ணுறேன் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் நம்ம சரீரத்தில் இருக்கிற ஃப்ரீடமை விட நம்ம மைண்ட் இருக்குது தெரியுமா, நம்ம தாட்ஸ் இருக்குல்ல, சோகமாக இருந்தால் நம்ம மைண்ட் எப்படி இருக்கும், நம்ம முகம் எப்படி இருக்கும், நம்ம நடை எப்படி இருக்கும், உடை எப்படி இருக்கும். ஸோ இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும்னா கண்டிப்பாக வேர்ட் ஆஃப் காட் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் அதை பிடிச்சிக்கோங்க, நீங்கள் ரொம்ப ஃப்ரீடமாக நீங்கள் வாழலாம். ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் ஆண்டவர் உங்களை விலக்கி பாதுகாப்பாங்க. சரி, ஓகே, இன்றைக்கி ஸ்கிட் பார்த்தாச்சு, தாட்டும் நீங்கள் கேட்டாச்சு. ஸோ இதுக்கேற்ற மாதிரியே நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். அக்கா வெயிட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ப்ரேயர் பாயிண்ட் அப்படின்னு அதை கருத்தாக கேட்டு நீங்கள் உண்மையாக ஜெபிங்க. நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய விடுதலை நிச்சயமாக உண்டு. ஆண்டவர் நம்மளை விடுதலையாக வச்சுருக்காங்க. அதை போல் மற்றவங்களுக்காகவும் நம்ம தேசத்துக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ நம்ம எல்லோரும் ஜெபிக்கலாமா? ப்ரைஸ் லார்ட் குட்டீஸ். தாட் ஃபார் த டே கேட்டிருப்பீங்க. ஃப்ரீடம் பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம வந்து எதுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோன்னா, நம்ம தேசத்தில் இருக்க சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, டீனேஜ் யூத் எல்லாருக்காக ஒரு விடுதலைக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். அவங்க ஃப்ரீடமுக்காக. அவங்க வந்து பலவிதமான காரியத்தில் அடிமைப்பட்டு இருக்காங்க, இல்லாட்டி பாண்டேஜ் வெளியே வர முடியாமல் இருக்கிறாங்க.
அறியாமை. ஸோ தேவனை குறித்து அவங்களுக்கு தெரியல, கர்த்தர் யார், கிறிஸ்து யாருன்னு தெரியல. ஸோ அந்த அறியாமையிலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை வரணும். ஸோ அதுக்காக நீங்கள் ப்ரே பண்ண போகிறீங்க. அதுக்கு மாத்திரம் இல்லாமல் இப்போ நிறைய பேர் பாவ பழக்க வழக்கம், பேட் ஹேபிட்ஸ். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த பழக்க வழக்கத்துலேருந்து அவங்க ஒரு விடுதலை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளணும். ஸோ அதுக்காக ப்ரே பண்ண வேண்டியது நம்ம மேலே விழுந்த கடமை இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம ப்ரே பண்ண போகிறோம். அது மாத்திரம் இல்லாமல் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் அப்படின்றதுக்காக நம்ம ப்ரே பண்ண போகிறோம். ஓகேவா குட்டீஸ்? அக்கா கூட சேர்ந்து ப்ரே பண்ணுவீங்களா? சரி, அக்கா கூட சேர்ந்து நீங்கள் முட்டி போட்டுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க, சேர்ந்து ப்ரே பண்ணலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சப்பா இந்த நாளிலும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்க ஆண்டவரே சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்கள் சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே சப்பா நிறைய பேர் அறியாமல் இருளில் இருக்கிறாங்க. தேவன் யார் என்று அவங்களுக்கு தெரியலை, நீங்கள் எப்படிப்பட்டவர் என்று தெரியலை, நீங்கள் ஆண்டவரே உங்களை குறித்து இன்னும் கேள்விப்படாமல் இருக்கிறாங்க. ஆண்டவரே அநேக விஷயத்தை ஆண்டவரே ஏசப்பா மூட நம்பிக்கையை நம்பிட்டு இருக்காங்கப்பா. கர்த்தவே ஏசப்பா அமேன் தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே இந்த பிரபஞ்சத்தின் லோகாதிபதி ஆனவன் அவங்க கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே அவங்களுடைய டெலிவரன்ஸ்க்காக, அவங்களுடைய ஃப்ரீடம்காக நாங்கள் ஒரு மனதாக ஜெபிக்கிறோம். கர்த்தவே ஏசப்பா அந்த அறியாமை இருள்லேருந்து அவங்கள ஆண்டவரே விடுதலை ஆக்குங்க. ஆண்டவரே ஏசப்பா கர்த்தவே இருளில் இருக்க அந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்ற வசனத்தை நாங்கள் காண்கிறோமே. அப்படியாய் கர்த்தாவே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த விடுதலையை காண ஆண்டவரே ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க தகப்பனே. ஏசப்பா அமேன் தகப்பனே. உண்மை குறித்து அறிகிற அறிவினால் நிரப்புங்கப்பா. நீங்கள் தான் மெய்யான தேவன் என்று ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களும் அறிந்து கொள்ளணும். அதற்கேற்ற அந்த கிருபைகளை தாங்க நீங்கள் அப்படியாய் தந்து ஆண்டவரே அந்த அறியாமல் இருளில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நீங்கள் விடுதலையாக்குறதுக்காக நன்றி. அது மாத்திரம் இல்லைப்பா ஆண்டவரே நிறைய பேர் பாவ பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் ஆண்டவரே ஏசப்பா ஸ்மோக்கிங், ட்ரிங்க்ஸ், ஆண்டவரே ஏசப்பா அது மாத்திரம் பலவிதமான பாவங்கள் எல்லாவற்றுக்கும் அடிமைப்பட்டு இருக்கிறாங்க. நீங்கள் யாவையும் அறிவிங்க தகப்பனே. அதிலிருந்து ஒவ்வொருத்தரையும் நீங்கள் விடுதலை ஆக்கணும்ப்பா. யாரும் ஆண்டவரே ஏசப்பா அந்த கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடாது. அந்த பாவ பழக்கத்தில் ஆண்டவரே ஏசப்பா அதுலேயே அமிழ்ந்து இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அந்த சேற்றிலேருந்து தூக்கி எடுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் சிலுவையில் மறிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. உங்கள் விலையேற பெற்ற ரத்தத்தை கடைசி சொட்டு வரைக்கும் நீங்கள் ஆண்டவரே கொடுத்துருக்கிறீங்க. அந்த ரத்தம் ஆண்டவரே அவங்களை விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. அந்த சிலுவையினால் அவங்களுக்கு ஒரு ரட்சிப்பு, அந்த மீட்பு உண்டாகட்டும்ப்பா. அந்த பாவத்திலேருந்து அந்த விடுதலை கொடுங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ கிருபை தாங்க தகப்பனே. நீங்கள் அப்படியாய் தந்து ஒவ்வொரு ஜனங்களையும் ரட்சித்து அந்த பாவ பழக்க வழக்கத்துலேருந்து மீட்டெடுக்கிறதற்காக நன்றி. அமேன் தகப்பனே. எங்கள் தேசத்தில் ஆண்டவரே 140 crore மேலே மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ரட்சிக்கப்படணும். ஒருவரும் உண்மை அறியாமல் இருந்துடக்கூடாது தகப்பனே. இந்த நாளிலும் ஆண்டவரே அவங்களோட ரட்சிப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தவே ஏசப்பா நாங்களும் ஒரு காலத்தில் உண்மை அறியாமல் இருந்தோம். ஆனால் ஏற்ற நேரத்தில் எங்களை சந்தித்தீங்க, ரட்சித்தீங்க. அப்படியே கர்த்தவே ஏசப்பா எங்கள் தேசத்தில் இருக்க ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ரட்சிங்கப்பா. உங்கள் பிள்ளைகளாக மாற்றுங்க தகப்பனே. ரட்சிக்கக்கூடாதபடிக்கு உங்கள் கரம் குறுகி போகலப்பா. ஆண்டவரே கேட்கக்கூடாதபடி உங்கள் செவிகள் மந்தமாகலாம். இந்த நாளிலும் ஆண்டவரே ஏசப்பா ஒரு ஆண்டவரே ஏசப்பா பெரிய ரட்சிப்பை கட்டளையிடுங்க. பின்மாறி காலத்து அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் நடந்தது போல ஆண்டவரே சபையில் அனுதினமும் 3000 5000 பேரை ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டு வந்தாங்கப்பா. அப்படிப்பட்ட அந்த கிருபைகளை தந்து ஆண்டவரே அநேக ஆத்மாக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட கிருபை தாங்க. ஒருவருமே அறியாமல் இருக்கவே கூடாது. இந்த நாளில் நீங்கள் ரட்சித்து உங்கள் பிள்ளைகளாக உங்களை மாற்றுகிறதற்காக நன்றி. உங்கள் கரங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் ஒரு மனதாய் ஜெபித்திருக்கோம். எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய ரட்சிப்பு கம்பீர சத்தத்தை கேட்க நீங்கள் கிருபை தருகிறதுக்காக நன்றி. பெரிய விடுதலை நீங்கள் தந்து விட்டதற்காக நன்றி. உங்கள் நாமம் ஆண்டவரை மகிமைப்படுறதற்காக நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே ஆமென். freedom. இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை. freedom.
இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை. இயேசுவின் பிள்ளைகள் ஒன்றாய் சேருவோம். பரிசுத்த ஆவியின் பலனை பெறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் ஒன்றாய் சேருவோம். பரிசுத்த ஆவியின் பலனை பெறுவோம். கட்டி போடும் பாவத்தை தூக்கி எறிந்து ஜெயிப்போம். விடுதலை காற்றை சுவாசிப்போம். ஹே ஹே free 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 freedom free 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 freedom. இயேசு என்றும் என்னோடு சுதந்தரிப்பேன் விடுதலையை. ஹலோ எல்லோரும் ப்ரோக்ராம் பார்த்தீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல. நம்ம நல்ல ஸ்கிட் பார்த்தோம், அப்புறம் நல்ல ஒரு தாட் கேட்டோம், ப்ரேயர் பண்ணிங்க. ஸோ அப்புறம் ஒரு ஆக்ஷன் சாங் ஃப்ரீடம் ரிலேட்டடாக இன்றைக்கி நிறையா வந்து நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம டான்ஸ் கூட ஆடி ஸ்டெப்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம் கரெக்டாக. ஸோ இப்பொழுதும் போன மாதம் ஒரு ப்ரோக்ராம் பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? நோயிட்டில் போன மாதம் என்ன ஆர்கன் பற்றி பார்த்தோம், நம்ம பாடி பார்ட்ஸ் என்ன பார்த்தோம், மவுத் கரெக்டாக. ஸோ இந்த மந்த்தும் நம்ம புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோம். நம்ம ஹியூமன் பாடியிலேருந்து பைபிள் ரிலேட்டடாக சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸோடு எல்லாம் கற்றுக்க போகிறோம். ஸோ அதை கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ எல்லாம் ரெடியாக இருங்க, அதை போய் பார்க்கலாம். ஹாய் குட்டீஸ், உங்கள் எல்லாரையும் இந்த நோய்ட் ப்ரோக்ராமில் பார்த்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். லாஸ்ட் மந்த் நம்மளுடைய நாவை பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த வாட்டி நம்மளோட தாட் வந்து ஃப்ரீடம். ஸோ ஃப்ரீடமாக செய்யக்கூடிய சில விஷயங்கள், நம்மளை வந்து நாமளே ஃப்ரீடமாக யோசிக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் கொடுத்த க்ளூலேயே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னன்னு சொல்லிடலாமாக்கா? கண்டிப்பாக சொல்லுமா, என்னன்னு நம்ம கேட்கலாமா? ஓகே, இன்றைக்கி நம்ம மைண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மைண்டில் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? நம்ம பிரெயின் தான் வந்து அதோட ஆர்கன். அதுலேருந்து தான் நமக்கு திங்க் பண்ணுறது எல்லாமே வந்து நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங். ஸோ ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் அப்படின்னா நம்ம மைண்டில் நம்ம எது வேணால் யோசிக்கிறோம் இல்லையா? ஸோ நம்ம ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருப்போம், டக்குன்னு கடையை பார்ப்போம், இந்த இடத்துல இந்த கடை ஞாபகம் வந்துச்சுல அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம மைண்டில் நம்ம வந்து யோசிக்கிறோம் இல்லையா? ஸோ திங்கிங் அப்படின்னா நீங்கள் பைபிளில் அதை வச்சு நம்ம என்னென்னலாம் திங்க் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களாக்கா? கண்டிப்பாக. ஸோ வந்து அக்கா சொன்னாங்கல்ல, ஸோ நம்ம மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் அப்படின்னு. என்னன்னாலும் யோசிக்கலாம்ல. இப்போ அக்கா பேசிகிட்டே இருக்கும்போது கூட நான் என்னன்னாலும் யோசிக்கலாம், இல்லை மர்சி அக்கா பேசும்போது கூட நான் என்னன்னாலும் யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாதுல்ல, தலையாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங் பற்றி பைபிளில் ஆண்டவர் நம்ம என்ன யோசிக்கிறோம், இந்த திங்கிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாமா அந்த வசனத்தை? பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ அப்படின்னு இதையே நீங்கள் சிந்தித்து கொண்டு இருங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். அப்போ இந்த ஃப்ரீடம் ஆஃப் மைண்ட், இந்த ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங்கில் நல்ல விஷயங்கள் ஆண்டவர் சொன்னதை நம்ம நினைக்கும் போது நம்ம ஈஸியாக ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம், ஈஸியாக நம்ம கவலைக்குள்ளே நம்ம ஆக மாட்டோம். ஸோ நல்ல விஷயங்கள்னால நம்ம மைண்ட், நம்ம இருதயம் வந்து பொங்கி இருக்கும்போது நம்மளுடைய பாடியும் சரி, நம்மளுடைய சூழ்நிலையும் சரி எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கும். நம்ம ரொம்ப டயர்டாகவோ ஸ்ட்ரெஸ்டாகவோ நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் திங்கிங்கை இப்படி வேத வசனத்தை வச்சு நம்ம பயன்படுத்தினா, நம்ம அது மாதிரி யோசிச்சா கண்டிப்பாக அது நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் மெமரி.
ஸோ மெமரி அப்படின்னோடனே நமக்கு யோசிப்போம் இல்லையா, ஏதோ ஒரு ஸ்டோர் பண்ணுற ஒரு விஷயம். ஸோ நம்ம பிரெயினில் வந்து நம்ம படிக்கிற விஷயங்கள், சின்ன வயசில் நம்ம படித்ததாக இருக்கட்டும், அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்த குட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும், நம்ம சர்ச்சில் படிக்கிற வேத வசனங்கள், நமக்கு சொல்லித்தர ஜெபங்கள், நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள், இல்லை நம்ம கேட்குற கதைகள், பாட்டு எல்லாமே வந்து நம்மளோட மெமரியில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ பைபிள்லையும் மெமரி பற்றி கண்டிப்பாக ஒரு வசனம் இருக்கா, அது நீங்கள் பிள்ளைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரீடம் ஆஃப் மெமரி பார்த்தோம்ல. ஸோ இந்த மைண்டோட நெக்ஸ்ட்டு ஒர்க் என்னது மெமரி. அப்போ அக்கா சொன்னாங்களே, நம்ம மெமரியில் என்னெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், எவ்வளோ விஷயம் இல்லை. ஸோ நல்லது கெட்டது அப்படி நிறைய விஷயம் இருக்கும். ஆனால் நம்ம வேதத்தின்படி நம்ம மைண்டில் என்ன ஸ்டோர் பண்ணால் அது நமக்கு நன்மை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? சங்கீதம் 119:11 அந்த வேர்ஸ் நான் படிக்கிறேன், நீங்களும் கவனித்து பாருங்கள். நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். ஸோ அப்படி இருதயம் அப்படின்னா அந்த மைண்டை தான் அவங்க மென்ஷன் பண்ணாங்க. அதாவது நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன், மெமரைஸ் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணுறேன். அப்போ என் மைண்டில் ஆண்டோட வார்த்தை அதிகமாக இருக்கும்போது உண்மையாக அது எனக்கு ரொம்ப உற்சாகத்தை எனக்கு கொடுக்கும். ஸோ கண்ட விஷயம்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்காமல் பாஸ்ட்டை இல்லை ஃப்யூச்சரை, முந்தின காரியம் பிந்தின காரியம் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்காமல் ஆண்டோட வார்த்தையை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது எப்போவுமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்க முடியும், ரொம்ப ஆக்டிவாகவும் நம்ம இருக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாமாக்கா? அக்கா அழகாக சொன்னாங்கல்ல வசனம்லாம். ஸோ தேர்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட். ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம வந்து நம்மளே அறியாமல் சில கையில் அசைக்கிறது, நம்ம நடக்கிறோம் இல்லையா? ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு பிரெயின் கொடுக்குற ஒரு சிக்னல். இப்போ ஏதோ ஒரு வண்டி நேராக வருது அப்படின்னா, நம்மளை மோதுற மாதிரி வருது, இடிக்கிற மாதிரி வருது அப்படின்னா, நம்ம டக்குன்னு ஒரு செகண்ட் கூட நம்ம அதை பற்றி யோசிக்காமல் அந்த இடத்துலேருந்து மூவ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆபத்து வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சு பிரெயின்ஸ் வந்து சிக்னல் அனுப்பி நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுமா. இப்போ டஸ்ட்டு படுற டைமில் கரெக்டாக நம்ம கண்ணை மூடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம வாயில் இப்போ நம்ம அசைச்சு பேசும்போது கூட நம்ம வாய் எப்படி அசைச்சா அந்த சவுண்ட் வரும்ன்றது கூட பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்கும். என்ன வார்த்தை பேசணும் அப்படின்னு கூட நம்ம பிரெயின் வந்து சிக்னல் கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட் வந்து நம்ம பாடியில் இப்போ நம்ம கை அசைக்கிறது, கால் அசைக்கிறது எல்லாமே வந்து பிரெயின்லேருந்து வர சிக்னல்னால தான் வந்து நமக்கு வந்து பாடி வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி பைபிளில் வந்து நீங்கள் சொல்கிறீங்களா? சூப்பர்ல. ஸோ ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு வெளியில் இருக்கிற நம்ம அந்த மூமெண்ட், நம்மளுடைய அசைவெல்லாம் எவ்வளோ அழகாக ஆண்டவர் கண்ட்ரோல் பண்ணுறாங்கல்ல. ஸோ பைபிளில் கூட ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது, Psalms 37:23. அதாவது நல்ல மனுஷருடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது God direct the steps of godly. இப்போ ஆண்டவர் தான் நம்ம ஒவ்வொரு ஆக்ஷன், நம்ம ஒவ்வொரு நடையையும் டைரக்ட் பண்ணுவார். அப்படி நம்ம மைண்டு வந்து டைரக்ட் பண்ணும்போதே அது அக்கா சொன்னாங்களே நிறைய ப்ரொடெக்ஷன் இருக்குது, நிறைய விஷயம் நடக்குது. இது மாதிரி நம்ம மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறனால தவறுதல் கூட நம்ம கையால் செஞ்சிடும், காலால் செஞ்சிடும், கண்ணால் தேவையில்லாததை பார்த்துடும். ஆனால் இது ஆண்டவர் வந்து நம்ம ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணும்போது அது உண்மையிலேயே ரொம்ப கரெக்டான டைரக்ஷனாக இருக்கும், ஒரு கரெக்டான பாதையாக இருக்கும். ஓகேக்கா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நம்ம சிந்திக்கிறத வந்து ஆண்டவர் வந்து ஆளுகை செஞ்சால் நம்ம வந்து கரெக்டாக நம்மளை காடை வந்து ஆண்டவர் வந்து வழி நடத்துவாங்க. ஸோ அதை பற்றி இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு சொல்கிறீங்களா? பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. அப்போ நம்ம மைண்டு வச்சு நம்ம நிறைய விஷயம் பண்ணோம் அப்படின்னா மோஸ்ட்டாக அது தப்பாக தான் போகுது இல்லை. ஸோ நம்ம மைண்டு வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணாமல் ஏசு கிறிஸ்து நம்மளை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவருடைய சிந்தனையை, ஏசப்பா எப்படி இருந்தாங்க, ஏசப்பா எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவரை போல மாறணும், அவர் நமக்குள்ளே இருக்கணும், அவரை மாதிரி நம்ம யோசிக்கணும் அப்படின்னு நினச்சி ஏசப்பா நமக்குள்ளே வாழணும், நம்ம அவருக்குள்ளே வாழணும் நம்ம நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவருடைய மைண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அவர் நினைக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஸோ அவர் எப்படி நடக்கணும்னு சொல்கிறாரோ அதை மாதிரி நம்ம மூவ் பண்ணுவோம். அவர் என்னெல்லாம் மனசில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்கிறாரோ, அவர் என்னெல்லாம் ஏசப்பா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அதெல்லாம் நம்மளும் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக நம்மளும் நம்ம மைண்டை இப்படி அழகாக ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி ஸ்பிரிச்சுவலாக நம்ம மாற்றலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம், ஃப்ரீடம் தாட்டில் வந்து ஃப்ரீடம் ஆஃப் மைண்டை பற்றி பார்த்தோம். மைண்டில் என்னெல்லாம் இருக்குது, திங்கிங், ஃப்ரீடம் ஆஃப் மூமெண்ட், ஃப்ரீடம் ஆஃப் மெமரி, இதெல்லாமே நம்ம பார்த்தோம். இதெல்லாம் நம்ம சொல்லும் போது தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரீயாக நம்ம மைண்டில் நம்மளுடைய பிரெயினில் வந்து எல்லாமே க்ளீனாக இருக்கனால தான் நம்ம வந்து நல்லா ஜாலியாக பேசிட்டு ஸ்கூலுக்கெல்லாம் போகிறோம் வரோம். பட் உங்களை மாதிரி இருக்க சின்ன பிள்ளைங்க, வயசானவங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா
மைண்டில் அவங்களுக்கு ஃப்ரீயாக இல்லாதனால, பிரெயினில் ஒரு சில ஃபங்க்ஷன் இல்லை, இந்த சிக்னல் போகலை அப்படின்றனால அவங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்களால நார்மலாக நினைக்க வர்றதை பேச முடியாது, வார்த்தைகளை தெளிவாக சொல்ல முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் கட்டுண்டு இருக்காங்க. சிலர் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சிலருக்கு இந்த பிசாசு பிடியில் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ அவங்களால நம்ம நீட்டாக இருக்கோமா அப்படின்னு அவங்களால யோசிக்க முடியாது. நம்ம எங்கே போகிறோம் வரோம், நடு ரோட்டில் நடக்கிறோம் நிற்கிறோம் அப்படின்றது கூட அவங்களால திங்க் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு வந்து ஏசப்பா எவ்வளோ அழகாக ஃப்ரீடம் ஆஃப் மைண்ட் கொடுத்துருக்காங்க, மைண்டில் எவ்வளோ அழகாக விடுதலை கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் எப்போல்லாம் இந்த மாதிரி பார்க்குறீங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஏசப்பா நிச்சயமாக வந்து நமக்கு கொடுத்த விடுதலையாக அவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஓகே, இன்னைக்கு நீங்கள் மைண்ட் பற்றி பார்த்தீங்களா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுல, எங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் இதே நோய் ப்ரோக்ராமில் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் உங்களையும் எங்களையும் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாய். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இவ்வளவு நேரம் அந்த ப்ரோக்ராமை பார்த்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இல்லையா? உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது இல்லையா? இன்றைக்கி அக்காமார் உங்களுக்காக நல்ல ஸ்கிட்டு போட்டாங்க. ஃப்ரீடம், உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய விடுதலை, இதை குறித்த நல்ல ஒரு ஸ்கிட்டை போட்டாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்க. இதை நீங்கள் உங்கள் உள்ளத்துக்குள்ளே பதிய வைத்து இந்த பூமியில் விடுதலையோடு கூட நீங்கள் இருக்கணும் என்பதற்காக தான் இந்த ஸ்கிட்டை போட்டிருக்கிறாங்க. நீங்கள் விடுதலையோடு கூட இருக்கணும். விடுதலையோடு கூட இருந்தால் தான் கர்த்தர் கொடுக்குற எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே மைண்டில் வைத்து செயல்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மனப்பாட வசனம் யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 32வது வேத வசனத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி, குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்ற அந்த வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு மனப்பாடமாக தந்திருக்கிறார். எனவே இந்த வார்த்தையை மனப்பாடம் பண்ணுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி பிதாவாகிய தேவன் சத்தியமானவர். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சத்தியமானவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று சொன்னவர். பரிசுத்த ஆவியானவரும் சத்திய ஆவியானவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய வேதத்தை படிங்க, வசனத்தை படிங்க, சத்தியத்தை படிங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணி அக்காமாருக்காக, ஆண்டிக்கோ எனக்கோ நீங்கள் தெரியப்படுத்துங்க. அது மாத்திரமல்ல, இந்த ஒரு வசனம் மாத்திரம் இல்லை, டெய்லி இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சத்தியத்தை படிங்க. கர்த்தர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளேயும் நடத்துவார். அந்த சத்திய வசனம் உங்கள் வாழ்க்கையில் உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல அருமையான மாலை வேளையிலும் இந்த அன்பு பிள்ளைகளை உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரோடு கூட உடைய கிருபையின் கரம் இருந்து உடைய பிள்ளைகளை தொடர்ந்து நடத்துவதாக என்று சொல்லி நான் செபிக்கிறேன். இந்த அருமையான பிள்ளைகள் இந்த பூமியில் ஆண்டவரே விடுதலையோடு கூட சத்தியத்தை அறிந்து கொண்ட தெய்வ பிள்ளைகளாய், விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாய், ஆண்டவரே சத்திய வசனத்தினாலே ஒவ்வொரு நாளும் சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் இந்த பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தொடர்ந்து விடுதலையோடு கூட இந்த பூமியில் வாழ உதவி செய்யும், கிருபை செய்யும். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் சரி, இந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் சரி, ஆண்டவரே அவர்களையும் உடைய சத்திய வசனத்தினாலே கர்த்தர் நீர் ஆண்டவரே நீங்கள் நடத்துங்க. சத்திய வசனத்தினாலே நீர் போஷித்து ஆண்டவரே போதித்து நடத்தி அருளும் என்று சொல்லி உம்முடைய திருச்சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தொடர்ந்து உடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், வழி நடத்தட்டும், கிருபை தந்து கர்த்தர் நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆசீர்வாதம் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் வழிநடத்துதலும் ஐக்கியமும் சமாதானமும் காவலும் இன்றைக்கும் என்றென்றைக்கும் சகல நாட்களிலும் உங்கள் அனைவரோடு கூட இருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
காட் bless யூ. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ்